எல்லாம் நன்மைக்கே. வாங்க இன்னைக்கு வந்து நம்ம பச்சைப்பயிறு குழம்பு பார்க்கலாம். பச்சைப்பயிறு குழம்பு வந்து நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் பச்சைப்பயிறு 1/4 கிலோ வந்து ஊற வச்சு ஓவர் நைட் ஊற வச்சேன். அதுக்கப்புறம் 3 விசில் வச்சு வேக வச்சுட்டேன். அடுத்தது வந்து வெங்காயம் வந்து நான் 1 கப் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அடுத்தது தக்காளி வந்து 3/4 கப் இருக்கு. அடுத்தது தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை. இது வந்து சின்ன சின்னதாக எப்போதும் போல் அதே விஷயம்தான். என்னென்னா குழந்தைங்க எடுத்து வைக்கக்கூடாது இல்லையா, அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பச்சை மிளகா, தேங்காய், சோம்பு. இது கூட சோம்பு போட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அடுத்தது இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது இது வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதுக்கு போட போகிறேன். இப்போது நம்ம மண் சட்டி வச்சுருக்கோம். எப்பயுமே வந்து குழம்பு மண் சட்டியில் வைங்க, அது உங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இப்போ சட்டி காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே இப்போ நம்ம வந்து கடுகு போட போகிறோம். இப்போ கருவேப்பிலை போடலாம். இப்போ வெங்காயம் போட போகிறோம். இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் இது. பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது திருப்பியும் அடி பிடிக்கிற மாதிரி ஆகும், அதனால கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இது வந்து பச்சை மிளகா, தேங்காய், சோம்பு போட்டிருக்கோம். இது வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கடைசியாக வந்து இதை அரைச்சி இதை ஊற்றிக்கணும் குழம்புல. இப்போ இதை வதக்கிட்ட பிறகு இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட், அதாவது தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு, இது வந்து இதில் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிட்டு நம்ம வந்து இப்போ ஏதாவது சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து சிக்கன் மசாலா போட போகிறேன். இப்போ நான் வந்து சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். இது வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை மிளகாலாம் போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து மிளகாத்தூள் கம்மி பண்ணிக்கலாம். நான் இது இப்போ சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து இந்த தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணி இது. இப்போ இது கொதிச்ச உடனே நம்ம பச்சைப்பயிறு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம பச்சைப்பயிறு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றணுன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாயிடும். இப்போ இது வந்து ஒரு 2 ஸ்பூன் பச்சைப்பயிறு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இது ஊற்றிட்டா கொஞ்சம் வந்து குழம்பு திக்காயிடும். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணாக்க பச்சைப்பயிறு குழம்பு தயாராகிடுச்சு. சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.